இதுவரை இல்லாத அளவுக்கு இஸ்ரேல் தனது தாக்குதலை லெபனான் மீதும் ஹெஸ்புல்லாவின் நிலைகள் மீதும் தீவிரப்படுத்தியுள்ளது. இது ஹெஸ்புல்லாக்களை முழுமையாக அழித்துவிடுமா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்குமான பஞ்சாயத்து பல ஆண்டுகளாக நீடித்து வந்தாலும் கடந்த அக்டோபர் மாதம் ஏற்பட்ட சம்பவம் ஒன்று பெரும் தாக்கத்தை உருவாக்கிவிட்டது. அதாவது காலங்காலமாக அடிவாகிக் கொண்டிருந்த பாலஸ்தீனம் தன்னெழுச்சியாக இஸ்ரேல் மீது திடீரென தாக்குதல் நடத்த தொடங்கிவிட்டது. இதை செய்தது ஹமாஸ் என்னும் ஆயுதம் தாங்கிய பாலஸ்தீன விடுதலை குழுதான். இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இஸ்ரேல் பதில் தாக்குதலை நடத்த தொடங்கியது. இதில் இப்போது வரை 41,000க்கும் அதிகமான பாலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளனர். பலியானோர்களின் பெண்கள், குழந்தைகள் மற்றும் மூத்த குடிமக்கள் 50%க்கும் அதிகம். இருப்பினும் ஹமாஸை முழுமையாக ஒழிக்க முடியவில்லை. ஓராண்டு போர், ஏராளமான ஆயுதங்கள், ஏராளமான பலி எண்ணிக்கை இருந்தும் ஏன் ஹமாஸை அழிக்க முடியவில்லை என்று பரவலாக கேள்வி எழுந்து வருகிறது. ஒரு கட்டத்தில் இஸ்ரேல் ராணுவ அதிகாரிகளே ஹமாஸின் முழுமையான ஒழிப்பு என்பது சாத்தியமில்லை என ஒப்புக்கொண்டனர். ஆனால் இதை ஏற்றுக்கொள்ளாமல் தற்போது லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடர்ந்து வருகிறது. லெபனான் இஸ்ரேலுடன் வடக்கு எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கிறது. லெபனானிலிருந்து இயங்கி வரும் பாலஸ்தீன விடுதலை ஆதரவு இயக்கமான ஹெஸ்புல்லா ஹமாஸ்க்கு சப்போர்ட் செய்யும் வகையில் கடந்த ஓராண்டாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. எனவே இதற்கு பழிவாங்க லெபனான் மீது தாக்குதல் நடத்தப்போவதாக இஸ்ரேல் கூறியிருக்கிறது. அது மட்டுமல்லாது ஹெஸ்புல்லாவை ஒரேடியாக அழிப்பதாகவும் இஸ்ரேல் எச்சரித்துள்ளது. ஹமாஸை அழிப்பதாக சொல்லி அதை முழுமையாக செய்ய முடியாமல் உள்ள இஸ்ரேல் ஹெஸ்புல்லாவை எப்படி அழிக்கும் என்று சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அது மட்டுமல்லாது ஹெஸ்புல்லா அமைப்பு ஹமாஸை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது. இந்த அமைப்பின் தலைவர், 2ஆம் கட்ட தளபதிகள் என பலரையும் கடந்த 2-3 நாட்களில் இஸ்ரேல் கொன்றுவிட்டது உண்மைதான். ஆனால் இந்த அமைப்பால் தலைமை இல்லாமல் இயங்க முடியும். ஏனெனில் ஹெஸ்புல்லா என்பது ஒரு சித்தாந்தம். இந்த அமைப்புதான் லெபனானுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தது. இஸ்ரேலிடம் இருப்பதை விட அதிநவீன ஆயுதங்கள் ஹெஸ்புல்லா தன்வசம் கையில் வைத்திருக்கிறது. இந்த ஆயுதங்கள் பூமிக்கு அடியில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இதை கண்டுபிடிப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. தற்போது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலால் இந்த ஆயுதங்களை ஹெஸ்புல்லா உடனே வெளியே எடுக்க முடியாது. ஆனால் அதை வெளியில் எடுக்கும் பட்சத்தில் இரு நாடுகளுக்கும் இடையேயான போர் மிக கடுமையானதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. எனவே ஹெஸ்புல்லா அமைப்பு என்பது முழுமையாக சாத்தியமாகிவிடாது என்றும் இந்த போர் காரணமாக கொல்லப்படுவது என்னவோ அப்பாவி மக்கள்தான் என்று சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கவலை தெரிவித்துள்ளனர்.